டிவிக்கு ஸ்டெபிலைசர் தேவையா? கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நம்ம ஏசிக்கு தேவையா, ஃப்ரிட்ஜுக்கு தேவையான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். இப்போ நம்ம டிவிக்கு தேவையான்னு சொல்லி கேட்குறோம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வேறு ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கு நியூவாக வந்த டெக்னாலஜிக்கு நம்ம ஸ்டெபிலைசர் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்போம். இந்த ஸ்டெபிலைசர் அப்படின்றது என்னது? எலக்ட்ரிக்கலில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளுக்காக ஒரு செப்பரேட்டான மார்க்கெட்டே உருவாயிருக்கு. அதில் ஒன்று தான் இந்த ஸ்டெபிலைசர் அப்படின்றது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்டெபிலைசர் அப்படின்றது என்னது, இந்த டிவிக்கும் ஸ்டெபிலைசருக்கும் சம்மந்தம் இருக்கா? சிலர் இந்த டிவிக்குள்ளேயே இன்பில்ட் ஸ்டெபிலைசர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிலர் ஸ்டெபிலைசர் ஃப்ரீ டிவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்னது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு தெரிய வேண்டிய சின்ன கேள்வி, அதுக்கு இவன் என்னென்ன கதை சொல்கிறான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கீழே டைம்லைனில் நான் செக்ஷன் கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு எந்த பகுதி வேணுமோ அதை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸ்டெபிலைசர் அப்படின்றது என்னது? அதோட பேர்லேயே இருக்குது. இது ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடியது, அதாவது நிலைப்படுத்தக்கூடியது. எதை நிலைப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வோல்டேஜை நிலைப்படுத்தும். இந்த வோல்டேஜ் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது எலக்ட்ரான் நகர்றதுனால உருவாகிற எனர்ஜியை தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த எலக்ட்ரிசிட்டியில் அடிப்படையாக 2 பேராமீட்டர் உண்டு, வோல்டேஜ், கரண்ட்டு. இந்த 2 பேராமீட்டரை வச்சு தான் நம்ம அந்த எலக்ட்ரிசிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் டிஃபைன் பண்ணுவோம். இந்த வோல்டேஜ் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எலக்ட்ரான் நகருது இல்லையா, இந்த எலக்ட்ரான் நகரக்கூடிய வேகத்தை நம்ம வோல்டேஜ்னு சொல்லி குறிப்பிடலாம். கரண்ட் அப்படின்றது அட் அ டைமில் எத்தனை எலக்ட்ரான் நகருது அப்படின்றத குறிப்பிடுறது இந்த கரண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். எலக்ட்ரிசிட்டியில் போதுமான அளவு வோல்டேஜ் இருந்தால் தான் அங்கே போதுமான அளவு கரண்ட் ஃப்ளோ நடக்கும். இந்த வோல்டேஜ் அப்படின்றது இந்த எலக்ட்ரான் நகர்றதுக்கான ஒரு உந்துதலை கொடுக்கக்கூடியது. அதனால தான் நம்ம இதை ஸ்பீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உதாரணமாக ஒரு டேம் எடுத்துப்போம். அதில் ஒரு சைடில் நம்ம தண்ணியை தேக்கி வச்சுருப்போம். ஒரு இடத்துல உயர்ந்த அழுத்தத்தில் இருக்குது, இன்னொரு இடத்துல தாழ்ந்த அழுத்தத்தில் இருக்குது. இதை நம்ம திறந்து விடும்போது அந்த தண்ணி வேகமாக ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த வித்தியாசத்தை தான் நம்ம வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அங்கே தண்ணியை திறந்து விடும்போது தண்ணி போகுது இல்லையா, அதுதான் நம்ம எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இங்கே போதுமான அளவு அழுத்தம் இருந்தால் தான் அங்கே எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்கும். ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கு போதுமான அளவு வோல்டேஜ் இருந்தால் தான் அங்கே நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும்போது அந்த எக்யூப்மெண்ட்டு ப்ராப்பராக வேலை செய்யும். இந்த வோல்டேஜ் லெவல் கூடுனாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. ஸோ அந்த வோல்டேஜ் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டெபிலைசர் அப்படின்றது. இந்த வோல்டேஜை எதுக்காக நம்ம மெயின்டைன் பண்ணணும்? ஏன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டு தான் நமக்கு பவரை ஜென்ரேட் பண்ணி தர்றாங்க. ஸோ அப்படி தர்றப்போ நம்ம இபி பில் கட்ட தான் செய்கிறோம். ஸோ இபி பில் கட்டும்போது இந்த வோல்டேஜை அவங்க தானே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். எலக்ட்ரிசிட்டி போர்டு ஜென்ரேட் பண்ணும்போது நமக்கு என்ன தேவையோ அந்த வோல்டேஜ் தான் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் அது நமக்கு சேரும்போது நமக்கு தேவையான வோல்டேஜாக இருக்கிறது கிடையாது, வோல்டேஜ் மாறுபடுது. ஸோ அந்த மாறுபாடு ஏற்படுறது ஏன் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். நம்மளோட எலக்ட்ரிக்கல் ஜென்ரேஷன் சிஸ்டம் 3 ஃபேஸ் அல்டர்னேட்டிங் கரண்ட் சிஸ்டம். இந்த 3 ஃபேஸ் சிஸ்டம் அப்படின்றது ஒரு ரொட்டேஷன் எனர்ஜியை வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறோம். இப்போ ஒரு ஜெனரேட்டர் இருக்குது, ஒரு ரொட்டேஷன் எனர்ஜி மூலமாக ஒரு ஜென்ரேட்டரில் ஒரு காயிலை வச்சு மட்டும் நம்ம எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா அது சிங்கிள் ஃபேஸ், ஒரே ஒரு பவர் அவுட்புட் மட்டும் அதிலேருந்து எடுக்க முடியும். அதே இது ஒரே ஜென்ரேட்டரில் 3 விதமான காயில், ஒவ்வொரு காயிலும் ஒன்றுக்கு ஒன்று 120 டிகிரி ஆங்கிளில் வித்தியாசத்தோடு நம்ம அந்த காயிலை வச்சு எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா அங்கே 3 விதமான பவர் சப்ளை வெளியில் வருது. ஸோ அதனால் இதை நம்ம 3 ஃபேஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த 3 ஃபேஸ் சிஸ்டம் பயன்படுத்துறதுனால தான் நமக்கு எலக்ட்ரிசிட்டி இப்போ இருக்கிற விலைக்கு கிடைக்கிது. இந்த 3 ஃபேஸ் சிஸ்டம் இல்லை அப்படின்னா நமக்கு எலக்ட்ரிசிட்டி இப்போ நம்ம கொடுக்குற விலையை விட 10 மடங்கு அதிக விலையை நம்ம கொடுக்க வேண்டி இருந்திருக்கும். இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது எலக்ட்ரான் நகர்றது தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த எலக்ட்ரான் எதனால் நகரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சோர்ஸில் ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு பேட்டரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு எண்டில் எலக்ட்ரான் ஹை பீக்காக இருக்கும், இன்னொரு எண்டில் லோவாக இருக்கும். ஸோ எப்படின்றப்போ அந்த சோர்ஸில் அந்த பேட்டரி அப்படின்ற சோர்ஸில் ஆல்ரெடி ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. இந்த எலக்ட்ரானில் ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இம்பேலன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணும்போது எலக்ட்ரான் அந்த வழியாக நகருது. ஸோ அந்த சோர்ஸை நியூட்ரல் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனில் மட்டும்தான் அந்த எலக்ட்ரான் அந்த சோர்ஸ்லேருந்தே வெளியில் வரும். இந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய பீக்கில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானை எடுத்துகிட்டு போய் நம்ம கிரவுண்டில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணோம்னா அது மூவ் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி இங்கே பேட்டரியில் ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ அங்கே நியூட்ரல் பண்ணால் மட்டும்தான் இந்த எலக்ட்ரான் நகரும். ஆனால் இந்த 3 ஃபேஸ் சிஸ்டத்தில் உருவாகக்கூடிய எலக்ட்ரானை அதை திரும்ப நம்ம சோர்ஸுக்கே எடுத்துகிட்டு போகணும், அதாவது அந்த ஜெனரேட்டருக்கே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த 3 காயிலும் ஒன்றுக்கு ஒன்று 120 டிகிரியில் இருக்கிறதுனால அட் அ டைமில் உருவாகக்கூடிய இந்த 3 பவரையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா அங்கே வேல்யூ 0 தான் வரும். ஸோ ஆல்ரெடி அந்த ஜென்ரேட்டர் நியூட்ரல் ஸ்டேட்டில் தான் இருக்குது அப்படின்றப்போ இந்த எலக்ட்ரானு ஃப்ரீயாக வெளியில் மூவ் ஆகும். அதனால தான் நம்ம 3 ஃபேஸ் சிஸ்டமில் நியூட்ரல் சோர்ஸுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. இந்த
இந்த 3 காயிலோட பவரும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு நியூட்ரல் சோர்ஸுக்கு எடுத்துகிட்டு போக தேவையில்லை. இந்த 3 காயிலோட பவரும் ஈக்குவலாக இருக்கிறது கிடையாது. அதில் பயன்படுத்தக்கூடிய லோடை பொறுத்து இது வித்தியாசப்படும். சரி, நம்ம இப்போ உதாரணமாக 1500 வாட்ஸ் பவரை ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஜென்ரேட்டரை வந்து எடுத்துப்போம். இது வந்து 3 ஃபேஸ் ஜென்ரேட்டர். ஒவ்வொரு காயிலும் வந்து 500 வாட்ஸ் அவுட்புட்டை கொடுக்கக்கூடியது. இந்த 3 காயிலையும் RYB அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வச்சுக்கலாம். இப்போ இந்த 3த்துலையும் நம்ம எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்துகிறோம், அதாவது லோடை நம்ம பயன்படுத்துகிறோம். R ஃபேஸில் 230 வாட்ஸ் பவரை பயன்படுத்துகிறோம், Y ஃபேஸில் 230 வாட்ஸ் பவரை பயன்படுத்துகிறோம், B ஃபேஸில் 460 வாட்ஸ் பவரை பயன்படுத்துகிறோம். 3 ஃபேஸோட லோடும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அது வந்து பேலன்ஸ் லோடு. இங்கே பார்த்தோம்னா B ஃபேஸோட பவர் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு அன்பேலன்ஸ் லோடு. இந்த ஜெனரேட்டர் டோட்டல் அவுட்புட்டாக 920 வாட்ஸை வந்து வெளியில் கொடுக்குது. இந்த ஜென்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக இது 920 வாட்ஸை வெளியில் கொடுக்கணும். அதே சமயத்தில் இது இந்த 3 ஃபேஸ் சிஸ்டமை ஈவனாக நியூட்ரல் பண்ணணும். இந்த ஜென்ரேட்டருக்கு நியூட்ரல் இல்லாத கண்டிஷனில் இந்த 3 காயிலோட பவரையும் ஈக்குவல் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். எப்படி முயற்சி பண்ணோம் அப்படின்னா, இந்த பவர் அப்படின்றது இதுக்கு ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டில் இருந்து தான் நம்ம எல்லா விதமான பேராமீட்டரையும் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பவர் வந்து வோல்டேஜையும் கரண்ட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் இந்த பவர். உதாரணமாக 5 வோல்ட் 2 ஆம்பியர் இருக்கக்கூடிய ஒரு சார்ஜர், மொபைல் சார்ஜர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட பவர் 10 வாட்ஸ். இது வோல்டேஜையும் கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ. இப்போ இந்த ஜென்ரேட்டர் நியூட்ரல் இல்லாத சமயத்தில் இந்த 3 காயிலையும் சேம் பவரை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷனில் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டோட்டல் பவர் 920 வாட்ஸ் இருக்கு இல்லையா, இதை 3ஆக டிவைட் பண்ணி 3 காயிலுக்கும் ஷேர் பண்ண நினைக்கும். அது எப்படின்னா, நம்ம 920 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா 306 வாட்ஸ் வருது. இந்த 306 வாட்ஸ் 3 காயிலையும் ஈவனாக ஃப்ளோ ஆகணும். அப்போ தான் அங்கே வந்து நியூட்ரலான ஸ்டேட் உருவாகும். அதை உருவாக்குறதுக்கு இங்கே B காயிலில் பார்த்தோம் அப்படின்னா 460 வாட்ஸ் எடுக்குது. இந்த 460 அப்படின்றது ஆம்பியரில் பார்த்தோம் அப்படின்னா 2 ஆம்பியர் எடுக்குது. அதே R அண்ட் Yயில் பார்த்தோம் அப்படின்னா 1 ஆம்பியர் எடுக்குது. அந்த 2 ஆம்பியர் கரண்ட்டுக்கு நமக்கு 306 வாட்ஸை கொண்டு வரணும் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 153.5 வோல்ட்டு. அந்த 153 வோல்ட்டு இன்ட்டு 2 ஆம்பியர் போட்டோம் அப்படின்னா நமக்கு 306 வாட்ஸ் வந்துடும். அதே மாதிரி தான் R ஃபேஸும் Y ஃபேஸும். R ஃபேஸில் 1 ஆம்பியர் கரண்ட்டுக்கு இந்த 306 வாட்ஸை கொண்டு வரணும் அப்படின்னா அதில் உருவாகக்கூடிய வோல்டேஜ் 306 வோல்ட் வந்து கிடைக்கும் R ஃபேஸ்லேயும் Y ஃபேஸ்லேயும். இந்த மாதிரி அன்பேலன்ஸ்டு கண்டிஷனில் எங்கள் வோல்டேஜை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஃபேஸில் 153 வோல்ட்டுக்கு போயிட்டு இன்னும் 2 ஃபேஸில் 306 வோல்டேஜ் கிட்ட போயிட்டு. அதுக்கு காரணம் இந்த ஜென்ரேட்டருக்கு நியூட்ரல் இல்லாததுனால அது தன்னைத்தானே நியூட்ரல் பண்ணிக்கணும் அப்படின்ற சிச்சுவேஷனில் இந்த வோல்டேஜோட வேல்யூவை அது அட்ஜஸ்ட் பண்ணுது. இங்கே நான் ஜென்ரேட்டராக சொன்னதை நம்மளோட ரியல் லைஃப்பில் டிரான்ஸ்ஃபார்மராக வச்சுக்கலாம். சப்ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம அங்கங்கே வச்சுருக்கோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு எல்லாத்துக்கும் இன்புட்டு 3 ஃபேஸாக இருக்கும். இந்த 3 ஃபேஸ் வந்து இன்புட்டில் நியூட்ரல் வந்து இருக்காது. அதே அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவுட்புட்டில் அன்பேலன்ஸ் லோடு உருவாகும் அப்படின்றதுனால நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. என்னதான் நியூட்ரல் கொடுத்துருந்தாலும் இந்த அன்பேலன்ஸ் கண்டிஷன் ரொம்ப அதிகமாகும் போது அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய ப்ரைமரி சைடில் வந்து அந்த அன்பேலன்ஸை மேட்ச் பண்ணுறதுக்காக இது இந்த மாதிரி வோல்டேஜை அட்ஜஸ்ட் பண்ணும். அப்படி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜை வேரி பண்ணுறதுனால அந்த ரெஃப்ளெக்ஷனு அதோட செகண்டரியில் இருக்கக்கூடிய செகண்டரி காயில்ஸ்க்கும் வரும். அதனால தான் நம்ம வீட்டில் இந்த வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனு, வோல்டேஜ் கம்மியாகிறது, வோல்டேஜ் அதிகமாகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. இந்த மாதிரி வோல்டேஜ் வித்தியாசத்தை சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெபிளைசர் அப்படின்றத பயன்படுத்துகிறோம். இப்போது இந்த டிவிக்கு ஸ்டெபிளைசர் தேவையா அப்படின்றத பார்த்துடலாம். இங்கே ஒரு டிவியை வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்டெபிளைசர் ஃப்ரீ டிவி. இதுதான் வந்து SMPS, ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். இந்த SMPSஐ டிஃபைன் பண்ணி தான் அவங்க வந்து இது வந்து ஸ்டெபிளைசர் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த SMPSஐ கலட்டி இந்த PCB இதுதான் வந்து SMPS. இது வந்து ஒரு பவர் சப்ளை, அதாவது இதுக்கு ஒரு இன்புட் ஒரு வோல்டேஜ் சப்ளை கொடுக்குறோம். நம்ம வீட்டிலேருந்து வரக்கூடிய 230 வோல்ட் அல்டர்னேட்டிங் கரண்ட் சப்ளை கொடுக்குறோம். அதோட அவுட்புட்டில் அந்த சர்க்யூட்ஸுக்கு, மதர் போர்ட்ஸ்க்கு என்ன வோல்டேஜ் தேவையோ அது, அப்புறமா கண்ட்ரோல் யூனிட்ஸ்க்கு என்ன வோல்டேஜ் தேவையோ, LCDக்கு என்ன வோல்டேஜ் தேவையோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சப்ளை வோல்டேஜை, டைரக்ட் கரண்ட் சப்ளை வோல்டேஜை டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணி இதோட டெர்மினல், அவுட்புட் டெர்மினலில் கொடுக்கக்கூடியது. இதை ஏன் நம்ம ஸ்விட்ச்டு மோட் பவர் சப்ளை அப்படின்னு சொல்கிறோம்னா, இதில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய டெக்னாலஜி வந்து ஸ்விட்சிங் டெக்னாலஜி. இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் ஒன்று இருக்குது. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாத்துலேயும் வோல்டேஜை டவுன் பண்ணுவாங்க. அதாவது ஒரு
அதிகமான வோல்டேஜ்லேருந்து வோல்டேஜை கம்மி பண்ணுவாங்க. அப்படி கம்மி பண்ணும்போது இந்த மாஸ்ஃபெட்ஸை பயன்படுத்தி மாஸ்ஃபெட் அப்படின்ற ஒரு டிவைஸ் மூலமாக இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு கிடைக்கக்கூடிய இன்புட்டை ஸ்விட்ச் பண்ணுவாங்க. இந்த ஸ்விட்ச் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு செகண்டுக்கு 100லேருந்து 1000 கணக்கில் இந்த ஸ்விட்சை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இதை நம்ம ஸ்விட்ச்டு மோடு பவர் சப்ளை அப்படின்னு சொல்கிறோம். இந்த SMPSல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல டாட்டட் லைன் வந்து போட்டிருக்காங்க. இந்த டாட்டட் லைனை போட்டு எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த SMPS வந்து ஒரு கேல்வனிக் ஐசோலேஷன் கொண்டு இருக்குது. கேல்வனிக் ஐசோலேஷன் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த டாட்டட் லைனுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய சர்க்கியூட்டுக்கும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய சர்க்கியூட்டுக்கும் எந்த விதமான டைரக்ட் ஒயர் கனெக்ஷனும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், எந்த விதமான எலக்ட்ரிக்கல் ட்ராக்ஸும் வந்து, அதாவது PCB ட்ராக்கும் வந்து இந்த கோடுக்கு இந்த பக்கம் போகலை. அப்போ இந்த 2 சர்க்கியூட்டும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக. இந்த மாதிரி கேல்வனிக்காக ஐசோலேஷன் போடுறதுனால எங்கள் அவுட்புட்டில் ஏற்படக்கூடிய எஃபெக்ட் இன்புட்டுக்கு போகாது. அதே மாதிரி இன்புட்டில் ஏற்படக்கூடிய எந்த விதமான சர்ஜோ இல்லை பிரச்சனைகளோ வந்து அவுட்புட்டுக்கு வராது. ஆனால் எல்லா விதமான பிரச்சனைகளும் கிடையாது, சில பிரச்சனைகளை வந்து இது ஐசோலேட் பண்ணும். சரி, அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த PCBயில் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் இது ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜ் லெவல் வந்து போட்டிருக்காங்க 100 வோல்ட் டு 240 வோல்ட். ஸோ இந்த வோல்டேஜ் லெவலை மீன் பண்ணி தான் இவங்க வந்து இதை ஸ்டெபிளைசர் ஃப்ரீ இல்லை இன்பில்டு ஸ்டெபிளைசர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டெபிளைசர் அப்படின்னா அந்த வோல்டேஜ் வேரி ஆகும்போது அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு கான்ஸ்டன்டான அவுட்புட்டையோ இல்லை ஒரு அக்செப்டபுளான ஒரு வோல்டேஜ் ரேஞ்சையோ மெயின்டைன் பண்ணக்கூடியதான் ஸ்டெபிளைசர். ஸோ இன்பில்டு ஸ்டெபிளைசர் அப்படின்னு சொல்கிறது தவறானது. அதே ஸ்டெபிளைசர் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து சரியான மெத்தடு. இதில் போட்டிருக்கக்கூடிய வோல்டேஜ் ரேஞ்சு 100 வோல்ட்லேருந்து 240 வோல்ட் வரைக்கும் போட்டிருக்காங்க. இப்போ நம்மளோட இன்புட் வோல்டேஜ் லோ ஆகுது அப்படின்னா அது 100 வோல்ட் வந்தால் கூட இந்த SMPS வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதோட அவுட்புட்டுக்கும் சப்ளை போகும். ஸோ அப்போ நம்மளோட டிவியும் வந்து ஒர்க்கிங்கில் இருக்கும். இது ஏன் 240 வோல்ட்னா நமக்கு ஹை வோல்டேஜ் வந்து அடிக்கடி வராது, ரொம்ப ரேரான கண்டிஷனில் தான் இந்த ஹை வோல்டேஜ் அப்படின்றது வரும். அதனால தான் இவங்க 240லேயே வந்து லிமிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வர்ற SMPS எல்லாமே 300 வோல்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணுறது இருக்குது. ஸோ 100 to 300 வோல்ட் வரைக்கும் இது ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டெபிளைசர் அப்படின்றது தேவையில்லையே. இந்த SMPS இருக்கக்கூடிய டிவி 100 வோல்ட்லேருந்து 300 வோல்ட் வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் ஆகும் அப்படின்றப்போ எதுக்காக நம்ம தனியாக ஸ்டெபிளைசர் வாங்கணும்? அப்போ ஸ்டெபிளைசர்னால் எந்த யூஸும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்குது. ஸ்டெபிளைசர் அப்படின்றது ஒரு ப்ரொடெக்ஷன் டிவைஸ் தான். இப்போ ஸ்டெபிளைசருக்கு இன்புட் ஒரு 150 வோல்ட் வருது அப்படின்னா, நல்ல ஒர்க்கிங் ஸ்டெபிளைசராக இருந்தது அப்படின்னா அதோட அவுட்புட்டில் அந்த 230 வோல்ட் இல்லை 240 வோல்ட் மெயின்டைன் பண்ணும். ஸோ அதுக்கு என்ன இன்புட் கிடைக்குதோ அதுக்கு அக்கார்டிங்கில் அதோட அவுட்புட்டை ப்ராப்பரான வேல்யூவில் மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி இந்த கேல்வனிக் ஐசோலேஷன் இங்கே சொன்னேன் இல்லையா அந்த SMPSல, ஸோ இந்த கேல்வனிக் ஐசோலேஷன் ஸ்டெபிளைசர்லேயே வந்து உருவாகிடுது. ஸ்டெபிளைசரும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும் அப்படின்றதுனால ஸோ ஸ்டெபிளைசர்லேயே இந்த கேல்வனிக் ஐசோலேஷன் அப்படின்றது உருவாகிடுது. நீங்கள் வாங்கக்கூடிய டிவி 25,000க்கு கீழே இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஸ்டெபிளைசர் வாங்காதீங்க. அதே அதிகமாக காசு போட்டு டிவி வாங்குறீங்க அப்படின்னா அதில் 2000 ரூபா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி ஸ்டெபிளைசர் வாங்குறது ஒன்றும் தப்பு இல்லை. அது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களோட டிவியை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.